6ல் ஃபோர்த் சம்மு எவால்வேட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ரோமன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. 2/5 பவர் 4 இன்ட்டு 5/2 பவர் -2. நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன், இந்த பவரை வந்து -2 வச்சுக்காதீங்க, அதை ஆப்ரேட் பண்ணவே முடியாது. சரிங்களா? அதெல்லாம் நெகட்டிவாக தான் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாம், 2/5 பவர் 4 இன்ட்டு 5/2 பவர் 2 இல்லையா, -2. இப்போ என்ன பண்ணலாம், இது ஒரு பவரையும் உள்ளே கொண்டு வந்துடலாம். 2/4 டிவைடட் பை 5/4 இன்ட்டு 5/-2 டிவைடட் பை 2/-2. இப்போது இந்த மைனஸ் மேலே போச்சுன்னா, இந்த 2 மேலே போச்சுன்னா இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த 5 கீழே வந்துச்சுன்னா இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போது ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்காக தான் இந்த ஏற்பாடு. சரிங்களா? அப்போது 2/4 5/4 இன்ட்டு இது 2/2 மேலே போயிடுமா, 2/2 டிவைடட் பை 5/2. அப்போ இது என்னவாச்சு, 2/2 இல்லையா, அப்போது 2/6 டிவைடட் பை 5/6. இதை நீங்கள் எலாபரேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி அதனால எழுதிங்க. செகண்ட் சம்மு 4/5 பவர் -2 டிவைடட் 4/5 -3. இப்போ இந்த நம்பர் ரொம்ப ஈஸி தான். நம்ம பார்க்க தான் அப்படி கஷ்டமாக தெரியும் நமக்கு, ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், இது பவரை உள்ளே கொண்டு வந்துடலாம். இப்போ கொண்டு வந்தால் 4/-2 5/-2 டிவைடட் பை 4/-3 டிவைடட் பை 5/-3. இந்த மைனஸோட வேல்யூலாம் எப்படி இப்போ கேன்சல் பண்ண முடியும், பாசிட்டிவாக மாற்றலாம் அப்படின்னா, கீழே இருக்கிறத மேலே கொண்டு போனால் பாசிட்டிவாக போயிடும், மேலே இருக்கிறத கீழே கொண்டு வந்தால் பாசிட்டிவாக போயிடும் இல்லையா. இப்போ நான் அதான் பண்ண போகிறேன். கீழே இருக்கிறத மேலேயும் மேலே இருக்கிறத கீழேயும் கொண்டு வந்துட்டா முடிஞ்சிச்சு நம்ம வேலை. அப்போது இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரீஅரேஞ்ச் பண்ணுறது எப்படி பண்ணலாம், 5/2 4/2 டிவைடட் 5/3 டிவைடட் பை 4/3. இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறதுனால இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். இந்த 5 மேலே கொண்டு போச்சுன்னா இது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 4 கீழே கொண்டு வந்துச்சுன்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ டிவிஷனில் இருக்குது இல்லையா, இந்த டிவிஷனில் இருக்கிற ஃப்ராக்ஷனை எப்படி பண்ணலான்னா, இன்வர்ஸாக மாற்றினா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ இது எப்படி எழுதலாம், 5/2 டிவைடட் பை 4/2 இன்ட்டு 4/3 டிவைடட் பை 5/3. புரியுதுங்களா? இதை இன்வர்ஸாக மாற்றி தலைகீழாக மாற்றி எழுதணும்னா இந்த டிவிஷன்றது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ கேன்சல் ஆகிடும், இது 1, இது கேன்சல் ஆகிடும், இது 1. அப்போ பேலன்ஸ் என்னது, 4/5. தேர்ட் சம்மு என்னது, 2/7 இன்ட்டு 1/2 சரிங்களா? இப்போ -3லாம் ஒன்றும் ஈஸியான வேலை தான். என்ன பண்ணலாம், இப்போது இது உள்ள பவர் கொண்டு போயிடலாம். அப்போ 2/7 இன்ட்டு 1/2 இல்லையா. இந்த மைனஸை கேன்சல் பண்ணால் மேலே கொண்டு போனால் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா. அப்போது 2/7 இன்ட்டு 2/3 இதை மல்டிப்ளை பண்ணால் பவர் 2 ஆட் ஆகும் இல்லையா. அப்போது 2/10 இது 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 1024. இது ஈஸியாக இருக்கிறதுனால போட்டேன். அந்த சமம் கொஞ்சம் பெருசாக போகுது, அதனால் வீடியோ பெருசாக போகும். அதனால் நீங்கள் அதை எடிட் பண்ணிங்க, ஆப்ரேஷன் பண்ணிங்க. ஓகேவா? தேங்க்யூ.